பெரியார் மட்டுமே எல்லாம் செய்தார்னு சொல்றது என்னால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியும், ஏத்துக்கொள்ள முடியல. ஏத்துக்க முடியாது, செத்து போயிரு. உன்னை யார் ஏத்துக்க இது என்ன சொன்னா? வாதம் இது? செத்து போயிருங்கிறேன். ஆ. உன்னை யார் ஏத்துக்க சொன்னீங்க? நீ ஏத்துக்குவியா மாட்டேன்னு கேட்க பாக்குறக்க நாங்க இங்க இருக்கோம். 5000 ஆண்டு கால வரலாறு கொண்ட தமிழினம் நான் இது. வர- நான் அதை ஏதோ வெறும் 50 ஆண்டு 60 ஆண்டு வரலாறு கொண்டு வந்து வச்சுக்கிட்டு பெரியார் தான் சரி. எல்லாமேன்னு சொன்னா கோவம் வருமா சரி, வராதா? விடுதலை புலிகள் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டுச்சுங்க? சொல்லுங்க. 70கள் இருக்கலாம். சரி. 70கள் இருந்து எடுத்துட்டா இப்போது கணக்குல ஒரு 40 ஆண்டுகள் எடுத்துக்குவோம். ம். தமிழீழ மண்ணினுடைய வரலாறு 40 ஆண்டுகள் தானா? பிரபாகரனுக்கு முன்னாடி ஈழ விடுதலைக்கு யாருமே போராடலையா? இது எங்க வந்து ஆ, நிக்குது? இப்படி சரியா? இப்படி நாங்க இது நீங்க பேசலாம். இல்லங்க, நீங்க எப்படி ஏத்துப்பீங்க? நான் அதான் நான் சொல்ல வரேன். இப்படி நான் கேட்டா எப்படி இருக்கும்? தங்குதுரை போராடவில்லையா? குட்டிமணி போராடவில்லையா? ஜெகன் போராடவில்லையா? பொன்னம்மான் போராடவில்லையா? பிரபாகரன் மட்டுமா போராடினான்னு நான் பேசுறது அது என்ன வயசு தெரியுமா? சிங்களத்தினோட வயசு. பிரபாகரனை எதிர்க்கணுங்கிறதுக்காக ம். குட்டிமணியை பயன்படுத்தக்கூடிய, ஜெகனை பயன்படுத்தக்கூடிய, தங்கதுரையை பயன்படுத்தக்கூடிய ஒரு தந்திரம் அப்படின்னு நாங்களே அம்பலப்படுத்துவோம். இது சிங்களத்தினுடைய வாய்ஸ். சரி. இங்க பிரபாகரன் பிறந்தநாள் கொண்டாடப்படுது இல்ல, ம். குட்டிமணியுடைய பிறந்தநாள் ஏன் கொண்டாடப்படுறது இல்ல, ஜெகனுடைய பிறந்தநாள் ஏன் கொண்டாடப்படுவது இல்ல? அவங்க இந்த இனத்துக்காக உழைக்கலையா? அப்படின்னா பிரபாகரன் குட்டிமணி இருட்டடிப்பு செய்து விட்டார், ஜெகனை இருட்டடிப்பு செய்து விட்டார், தங்கதுரை இருட்டடிப்பு செய்து விட்டார்னு சொன்னா அது நியாயமா? பிரபாகரன் ஒரு முன்னணியாக வந்து நின்று இந்த இனத்தின் தலைவனாகவே உயர்ந்தார். சரி. இனத்தின் தலைவனாகவே பிரபாகரன் உருமாறிய காரணத்தால் அந்த பிரபாகரனை நான் உட்பட அத்தனை பேருமே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறோம். அப்படிதான் இந்த மண்ணில் பெரியார்.